the versatile, the talented, and the one and only Avinash Raghudevan. நிறைய உண்மை பேசுவேன், பார்த்துக்க. தாராளமா பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஐ எம் ட்ரக் அடிக்ட் அப்படி நான் சொல்கிறேன். ஆ? நான் ட்ரக் அடிக்ட், நான் சொல்கிறேன் உனக்கு. How do you நான் ஒரு ட்ரக் அடிக்ட். இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் இட் ரைட் நவ். ஐ கேன் ஷோ யூ. நிறைய படம் கிடைச்சிருக்கணும், எனக்கு நிறைய காசு வரணும், எல்லாமே சொல்லு. நிறைய சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிஸ்க்குமே வந்துட்டு இன்ஜினியரிங் தள்ளுறது வந்து ஒரு, ஆனால் வந்து இவன் வந்து நல்லவனே கிடையாது, இவன் நல்லதே கிடையாது, எல்லாருக்குமே பிரச்சனையாகும் ஃபியூச்சரில். தே திங்க் ஃபெமினிசம்ன்ற பேரை கேட்டோன்னே தே திங்க் தட் இட்ஸ் அ உமன்ஸ் மூமெண்ட். வாழ்க்கையில் வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், சக்ஸஸும் இன்னும் வரல, அதே மாதிரி ஃபெயிலியரும் ஆகல. ஒரு மாதிரி அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் இதை தாண்டி இந்த இன்பிட்வீன் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் வந்து கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்லாம் தோணும், சம்டைம்ஸ் வந்து சரி நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படின்னு தோணும். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு, மோர் தேன் டிகேட் கழிச்சு 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறோம். அந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து 2 பேருமே இருக்கும் ஹானஸ்ட்லி. ஸோ இது வந்து மோர் தேன் எனிதிங், இது வந்து ஒரு பாட்காஸ்ட்டை தாண்டி எனக்குமே இட்ஸ் அ வெரி பர்சனல் திங். திஸ் பாட்காஸ்ட் இஸ் கோன் பி வெரி பர்சனல் டு மீ ஆஸ் வெல். ஸோ திஸ் இஸ் த ஆண்டான் பாட்காஸ்ட் எபிசோட் 3 ஆஃப் பிட்வீன் அஸ் வித் த வெர்சடைல், த டேலண்டட் அண்ட் ரொம்ப அண்டர் ரேட்டட். இந்த அண்டர் ரேட்டட் ஏன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எஸ், த ஒன் அண்ட் ஒன்லி அவினாஷ் ரகுதேவன். மச்சான் ஏன்னா இப்படிலாம் பேசுற? சும்மா வாவுடா. எப்படி இருக்க? சூப்பராக இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பாட்காஸ்ட்டுக்குன்னு ஒரு பதில் சொல்லாத, ஹானஸ்டா எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேண்ணா. நீ என்னடா குறைச்சல? நல்லா இருக்கேன்டா. எனக்கும் உனக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ வந்து நீ நானும் ஒரே ஸ்டேஜில் ஒரே பாட்டு காணணும். நான் தனியாக ஆனா நீ தனியாக ஆனா மக்கரி நான் பாட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் கட் பண்ணா எங்கேயோ நான் உன்னை பார்த்தது வந்து ஜில்ஜங் ஜக்கில் தான். ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு உனக்கு கான்டாக்டே இல்லை. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து எனக்குமே வந்து நீ இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்த, என்னெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்க, இதெல்லாம் வந்து எனக்குமே புதுசாக தான் இருக்க போகுது. ஸோ உனக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் நீ எப்படி புதுசாக ஃபீல் பண்ணுறியோ அதே ஃபீலிங் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் 3ஆம் கிளாஸில் ஆடிட்டு இருந்த பையன் என்ன இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஃபீலிங் தான் நானும் உட்காந்துருக்கேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் செஷன் நினைக்கிறேன். ஜாலியாக வந்து நாஸ்டாலஜிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய உண்மை பேசுவேன், பார்த்துக்க. தாராளமாக பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, எல்லா இப்போயே சொல்லிடுறேன், எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, டன். ஸோ மச்சான், ஹவுஸ் லைஃப்? லைஃப் இஸ் அமேசிங் ப்ரோ, சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பிஃபோர் ஸ்டார்டிங் எனிதிங் எல்ஸ், நான் இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் த பாட்காஸ்ட் சொல்லலை, ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். சரியா? எனக்கு வந்து அவி வந்து இன்னும் ஒரு மாதிரி, நீ எவ்வளோ டேலண்டட்னு எனக்கு தெரியும். ஓகே, நீ வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இன்னும் படத்துலலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ நல்லா பாடுவேன். ஓகே, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், அதை வந்து நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நீ பாடி. அதே மாதிரி நல்லா ஆடுவேன். பட் இதெல்லாம் வந்து இன்னும் படத்தில் வரல. ஓகே, வாட் பீப்புள் நோ இஸ் ஆக்டர் அவினாஷ். ஓகே, ஸோ நீ வந்து சம்வேர் இந்த முன்னாடி இருந்த அவினாஷ்க்கும் இப்போ இருந்த அவினாஷ்லையும் நீ மிஸ் பண்ணுற விஷயங்கள் என்னது? எவ்வளோ முன்னாடி? நான் உன்னை பார்த்தப்போ இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நீ காலேஜ் படித்தப்போ இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நீ லைஃப்பில் நீ வந்து வேறு வேலைக்கெலாம் போயிட்டு ஆக்டிங் பேஷன்னு வந்தவன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி கேட்கல, லெட்ஸ் நாட் கோ டீப் இன் டு தட். பட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் இட்? Journey was actually scary at the beginning. ஒரு முடிவெடுத்து ஒரு கரியர் சேஞ்ச், உனக்கு தெரியும் நான் நல்லா படிக்க வேறு செய்வேன். ஐ எம் நாட் பிராகிங் அபவுட் இட். மார்க் வாங்க தெரியும் எனக்கு, அந்தளவுக்கு படிக்க தெரியும் எனக்கு. ஸோ ஆப்வியஸ் சாய்ஸ் டுவர்ட்ஸ் கரியர் வந்துட்டு நல்லா படித்து ஏதாவது வேலைக்கு போகணுன்றது தான் என் வீட்டில். அதான் நானுமே தான் நம்பிட்டு இருந்தேன் காலேஜ் சேர்ற வரைக்குமே. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இன்ஜினியரிங் வரலன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு சுத்தமாக. நான் இன்ஜினியர் ஆயிருந்தாலும் ரொம்ப கேவலமான இன்ஜினியர் ஆகிட்டேன், சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். ஆயிருந்தேன் அது வேலை கண்டினியூ பண்ணியிருந்தாலுமே நான் ரொம்ப கேவலமான இன்ஜினியராக தான் இருந்திருப்பேன்னு தெரியும். ஸோ ஐ தாட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் விச் ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ரியலி குட் அட். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கோ இன் டு ஆக்டிங். அதான் நீ கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கேரியாக இருந்துச்சு. அதுதான் முடிவு எடுத்துட்டு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசுவேன் நான். எவ்ரி கரியர் ஆஸ் எ ஸ்ட்ரகிள். ஆனால் சக்ஸஸ்க்கு நடுவில் இருக்கோம் நீ சொல்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது மச்சான். நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு யார்ட்ஸ்டிக் வந்து 2 கோடுகள் மாதிரி தான். சக்ஸஸை வந்து ஒன்றை வச்சு கம்பேர் பண்ண முடியும், யார் கூடயே வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ சூப்பர் ஸ்டார் உன்னோட ஃபேவரட் ஆக்டர் எடுத்துக்குவோம். சூப்பர் ஸ்டார் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் நீ நம்ம சொல்கிற, ஓகே. அவரோட சக்ஸஸை வந்து ஒரு அவரோட பேராமீட்டர்ஸை நீ மெஷர் பண்ணினா அந்த பேராமீட்டர்ஸில் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வேர்ல்டு ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்கி சான், உலகம் ஃபுல்லாக அவர் தெரியும். ரஜினி சாரை விட அதிகமாக ஜாக்கி சானை தான் உலகம் ஃபுல்லாக தெரியும். ஹி ஏர்ன்ஸ் மோர் தென் ஹிம் அண்ட் ஹி ஹஸ் கிவன் மோர் ஹிட்ஸ் தேன் ஹிம், வேர்ல்டு வைட் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ சக்ஸஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் மெஷர் இண்டிவிஜுவலி. மேபி இண்டிவிஜுவலுக்குள்ளே சக்ஸஸை மெஷர் பண்ணணும்னா மேபி வாட் ஐ வாஸ் 5 years ago ஐ எம் பெட்டர் நவ். வாட் ஐ வாஸ் 10 years ago I was better 5 years ago. Next 5 years, I'm very sure I'm going to be better. I'm going to do much better than what I'm doing right now. So I think I'm a successful actor. எதிர்பார்க்கல. But yeah, convincing though. Unexpected இருந்தாலும் it's very convincing to hear it. But on a very personal note, what I feel is நீ ஜில்ஜங் ஜக் வந்து ஒரு 10 years இருக்குமா? 10 years, exactly 10 years. ஸோ இந்த 10 yearsல வந்து வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் அவி ஷுட் ஹவ் காட் மோர் ரெக்கக்னிஷன். அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். பிகாஸ் நீ நடித்த படங்களாக இருக்கட்டும், ஜில்ஜங் ஜக்கா இருக்கட்டும், அப்புறம் என்னோட ஃபேவரட் ஆக்சுவலாக யார் ஃபைட் கிளப், ஃபைட் கிளப்பாக இருக்கட்டும், 29 இருக்கட்டும், 29லையுமே வந்து ஐ ஃபெல்ட் அவி வாஸ் நாட் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்ட். ஓகே. ஸோ உன்னோட ஸ்கில்ஸு உன்னோட இதெல்லாம் தாண்டி வந்து அவியை வந்து இன்னும் நல்ல யூட்டிலைஸ் பண்ணுங்க தமிழ் சினிமா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்டட் டு. நீ சொல்கிறது 100% உண்மை. நிறைய படம் கிடைச்சிருக்கணும், எனக்கு நிறைய காசு வரணும், இது எல்லாமே சொல்லு தமிழ் சினிமாவுக்கு. இனிமேல் நடக்கும் ஃப்யூச்சரில். இல்லை தட் எனக்கு ஐ டோன்ட் see it very far. அது வந்து no, but you can't decide. You may feel that I deserve it. Even I feel that I deserve it. Everybody feels that they deserve more and they should feel that they deserve more. எனக்கு கிடைச்சதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிறது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து there are many parameters to that make it happen. அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் நல்லாவே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து எதையுமே வந்து ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாக நான் பண்ணுறது கிடையாது, முழு மனசோடு தான் பண்ணுறேன். ஸோ அது கரெக்டாக ஃபுல்லாக அமையும் போது நம்ம ரஜினியாக ஆகலாம், ஜாக்கி சானா ஆகலாம், இது வேணா ஆகலாம். சே, நான் ஃபஸ்ட் எபிசோட் சொன்னேன் அது ஆட்டோ பின்னாடி எழுதலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஒன்று வந்துடுதுல்ல நம்மளை அறியாமே. நைஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இட் ஃபீல்ஸ் மோர் லைக் ஒரு நல்ல ரீயூனியன் நம்ம ரெண்டு பேருக்குமே. மச் டிசர்வ்ட் ரீயூனியன் நினைக்கிறேன். எஸ் தட் டு கேமரா முன்னாடி வந்து இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் பேச முடியாது, அதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம். பட் உன்னை பற்றியோ என்னை பற்றியோ வந்து நான் மக்கள் தெரிஞ்சுக்கிறத தாண்டி நானுமே நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டு பி ஹானஸ்ட் என் மனசுல அது மட்டும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நானும். நாம வந்து மக்களுக்காக பேசுறதை விட இப்போ நம்மளுக்காகவே பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் லைக் தட். ஸோ எனக்கு வந்து ஒரு எனக்கு பர்சனலாக வந்து என்னை பற்றி நான் யோசிக்கும் போது நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என்னால் என்னெல்லாம் முடியும், இதெல்லாம் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே. பட் நான் உன்னை பற்றி யோசிக்கும் போதும் நான் தான் இது பண்ணுவேன். ஸோ அவினாஷை பற்றி எனக்கு இல்லை என் ஃபேமிலிக்கும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ஹவு டேலண்டட் ஹீ இஸ் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வேர்ல்டு ஆக்சுவலாக கொஞ்சம் லேட். ஓகே. ஸோ இது வந்து நான் ஹானஸ்டாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த லேட் ஆகுறது, வெயிட்டிங் ஃபார் சம்திங் இருக்குல்ல, அது ஹவ் இஸ் இட் ஃபார் யூ? ஐ எம் யூஸ்ட் டு இட். வெயிட்டிங் ஃபார் சம்திங் விச் ஐ ஃபீல் தட் ஐ ஷுட் டிசர்வ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது தான். ஐ எம் யூஸ்ட் டு இட். அண்ட் அந்த வெயிட்டிங் பீரியட் வந்துட்டு இனிஷியலாக கரியரோட ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த வெயிட்டிங் பீரியடை விட இப்போ அது எக்ஸ்போனென்ஷியலி கம்மியாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஃபன் டு வெயிட் ஆக்சுவலி. எட்டாக்கனியை வந்து வெயிட் பண்ணி பிடிச்சி கடிச்சு அதுக்கு சாப்பிட்டா தான் வந்து ருசி அதிகம். அப்படி. ஆமாம், அதுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி அந்த ஃபாக்ஸ் அண்ட் கிரேப்ஸ் கதை மாதிரி கனி கிடைக்கலனாலும் கனி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதும் ஈஸி தான். அது பாயிண்ட்ல நிறைய பேர் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. என் கூட சினிமாவுக்கு வந்தவன் நிறைய பேர் வந்து இப்போ சினிமாவில் இல்லை. இட்ஸ் பர்சனல் சாய்ஸ் தான். வேற ஒரு ஃபீல்டு எடுத்து அதில் கூட நல்லா ஷைன் ஆகலாம். நானுமே சாகிற வரைக்கும் சினிமாவில் இருக்குமெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் ஐ எம் வெரி ஷுர் ஐ வாண்ட் பி இன் சினிமா till all my life. But things might change. I might want something else in the future. Anything can happen. I don't want to fix myself. So whatever excites me, cinema keeps exciting me till I die. நான் சினிமா தான் பண்ண போகிறேன். அண்ட் சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட் வந்து எக்ஸ்போனென்ஷியலி கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ வந்து வெயிட்டிங் பீரியட் எப்படி இப்போ ஆகணும்னு நினைக்கிறேன்னா, யார் கூட நடிக்கிறது இப்போது அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போய்ட்டோன்னு வையேன், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வரும். எஸ். பட் ஹவ் இஸ் இட் வெயிட்டிங் டில் நவ்? நான் கேட்குறேன். சி லெட்ஸ் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசணும் அப்படின்னா we can be all positive, we can be all இது. பட் ஹவ் இஸ் இட் டில் நவ் தட் வெயிட்டிங்? ஆனால் இட் வாஸ் ஃபன்.
ஆ ஏன்னா அந்த கனி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. ஆசைப்பட்ட கனிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிட்டே தான் இருக்குது. இப்போது எடுத்த உடனே அம்பானி ஆக முடியுமான்னு தெரில. மளிகை கடை ஆரம்பிச்சு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு சூப்பர் மார்க்கெட் வச்சு அதுக்கப்புறம் நீ அம்பானி ஆகலாம், பெரிய ரீட்டைல் செயின் ஓனர் ஆகலாம். நான் ஆரம்பிக்கும் போது தள்ளுவண்டி கடை வச்ச மாதிரி தான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தாண்டி ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கான பிளானிங் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் இது பார்த்தோன்னா அந்த கனி இப்போ அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தள்ளுவண்டி கடை இதுவாச்சு, ஃபேன்சி ஸ்டோர் ஆச்சு, ஃபேன்சி ஸ்டோர் இப்போ சூப்பர் மார்க்கெட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆகும்போது அந்த கனியை கடிச்சா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப்பர். சரி, நான் உன்னை பார்க்காத இந்த காலகட்டங்களில் எந்த மொமெண்ட்டில் வந்து இட் பிகேம் சினிமா தான் அப்படின்னு, இல்லை அது எப்போவுமே இருந்திருக்கா? நீ தான் வந்து இன்ஜினியரிங் நோக்கி தள்ளப்பட்டியா? இது ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்கை நோக்கி தள்ளப்படுற நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் எங்கள் கேமராமேனுமே வந்து இப்போ பேசிகிட்டு இருந்தேன், என்னடா பண்ணேக்கா அப்படின்னா, ஹீஸ் அன் இன்ஜினியர், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்ச இன்ஜினியர், பட் டியூ டு பேஷன் இஸ் இயர். ஸோ இன்ஜினியரிங் வந்து அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீயும் அப்படி தான் ஆச்சா உனக்கு? இன்ஜினியரிங் தள்ளப்படுறது வந்து இந்தியன்ஸுக்கும் நிறைய சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிஸ்க்குமே வந்துட்டு இன்ஜினியரிங் தள்ளுறது வந்து ஒரு ரிச்சுவல் தானே. அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. போஸ்ட் 90s வந்து வி ஹேட் தட் வாஸ் த பெஸ்ட் திங் டு டூ. நீங்கள் சுமாராக படிக்கிறோமோ, நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நம்மளுக்கு அந்த அறிவு இருக்கோ, அதெல்லாம் தாண்டி இன்ஜினியரிங் வந்து வாஸ் அ பேசிக் திங் டு கால் யுவர் செல்ஃப் அஸ் அ குவாலிஃபைட் பர்சன் இன் திஸ் எஜுகேட்டட் வேர்ல்டு. ஸோ அது வந்து ஒரு பேசிக் டிகிரியாக தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, காலேஜ் ஃபேஷினேஷன் டுவர்ட்ஸ் சினிமா வந்து எப்பயுமே இருந்தது. செகண்ட் இயர் ஆஃப் காலேஜில் தான் வந்து ஐ டிசைடட் தட் ஐ வாண்ட் டு, பட் ஐ ஆல்சோ மேட் ஷுர் தட் அப்பா அம்மா வந்து லெட் டவுன் பண்ணக்கூடாது, பாதியிலே வந்து படிப்பு விடக்கூடாது, ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க நம்மளுக்காக, படித்து முடிச்சுட்டு எது வந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்து முடிச்சு வேலைக்கும் போனேன். பட் நீ கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்ட் டைம் சொல்லணும்னா செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ் ஐ டிசைடட் தட் ஐ வாண்ட் டேக் அப் சினிமா. மச்சான், சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் ரெடி பட் த வேர்ல்ட் இஸ் நாட் ரெடி அப்படின்றது வந்து எங்கேயோ படித்தேன். ஓகே, பட் ஐ திங்க் உனக்கும் எனக்குமே வந்து வி ஆர் லைக் தட், வி ஆர் ரெடி பட் த வேர்ல்ட் இஸ் நாட் ரெடி. அதாவது நம்ம வந்து பயங்கரமாக பட் டு ஷோ அவர் செல்ஃப்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட் யூ ஹேவ் ஃபார் த வேர்ல்டு இஃப் அட் ஆல் யூ ஆர் மேக்கிங் இட் லைக் தட்? நோ, I really don't know the answer to that. எனக்கு வந்து what I have to offer to the world எனக்கு தெரியல. I possess a certain skill sets நினைக்கிறேன். அது வந்து நான் பண்ற ஆர்ட்டுக்கு என்ன தேவையோ அது வந்து ஆர்ட் என்கிட்ட எடுத்துக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ வேர்ல்டு எக்ஸ்பெக்ட் பண்றதை என்னால் கொடுக்க முடியுமாலாம் எனக்கு தெரியாது. என்னோட ஸ்கில் செட்டை வந்துட்டு எனக்கு கிடைக்கிற ஆர்ட் ஃபார்முக்கு என்னால் மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுக்க முடியும். And I am very clear that I want to do what I want to do, not what the world wants from me. And I don't even want to know what அந்த உலகத்தை என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றதுலாம் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கும் நான் விரும்பலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், உங்கள்கிட்ட வந்து சேரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா நல்லா நீங்கள் சொல்லுங்கள். that is how I approach this. சூப்பர். எனக்கு வந்து ஆஃப்டர் வாட்சிங் யூ இன் ஜில்ஜங் ஜக், நான் ஆக்சுவலாக இன்டர்வியூ முன்னாடி வந்து ஐ வாஸ் திங்கிங், நான் ஜென்ரலாகவே இது சொல்கிறது தான், ஐ வில் நாட் பிக் நேம்ஸ் சரியா ஜென்ரலாக, பட் இது நான் வந்து ஐ ஹாவ் டு சரியா. ஜில்ஜங் ஜக் அப்புறம் நான் சூப்பர்டா அவி வந்து அங்கே பாரு, இன்ஃபேக்ட் நீயும் உங்கள் க்ரூவும் வந்து ஒரு காலேஜ் கல்ச்சரல்ஸ் வந்திருந்தீங்க, நான் வந்து கீழே ஆடியன்ஸில் இருந்தேன். ஓகே, என் காலேஜ் இல்லை எப்படியும் இல்ல, அது ஒரு காலேஜ். ஓகே, அங்க வந்து நீங்கலாம் வந்திருந்தீங்க, நானும் வந்திருந்தேன் as a participant. ஓகே, சோ அப்போ நாங்க பாக்கும்போது நான் உன்கிட்ட பேசல அப்போ, பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு, பிகாஸ் நீ எங்கேயோ இருந்தா நான் எங்க இருந்தேன். அப்போ ஒரு மாதிரி சூப்பர்டா அவி இங்க பாடுறா எவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஹோல் டீம். அதுக்கப்புறம் எனக்கான வெரி பர்சனல் நோட், ஐ ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் யூ when I saw this interview. சரியா, ஆஃப்டர் ஃபைட் கிளப் நினைக்கிறேன், லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அவினாஷ்னு ஒரு பையன் இருக்கான், அவனை வந்து நான் போஸ்டரில் பார்க்கும்போதே அவன் அப்படி கையை பின்னாடி நிற்பான், ஆனால் அவன் என்கிட்ட ஏதோ சொல்கிறான் அப்படின்னும் போது ஒரு ஒரு கலைஞனா உனக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு போதையாக இருந்திருக்கும் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது சரியா, பிகாஸ் பீப்புள் ஃபெயில் டு அப்ரிஷியேட். கரெக்டா? ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது வந்து இவர் சொல்கிறாருன்னா அப்படின்னும் போது அது வந்து சரி அவனுக்கு எப்படி ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐ வாஸ் திங்கிங். ஸோ ஹவ் வாஸ் இட், அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன் உனக்கு, ஒரு அப்ரிசியேஷன் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து கிடைக்கும் போது ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? மேட் மீ ரியலி ரியலி ஹாப்பி. ஏன்னா அப்ரிசியேஷன் வந்து as for an artist யார்கிட்டருந்து வந்தாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அண்ணன் வந்து படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு
பல காரணங்கள் இருக்குது. அதில் நீ நடித்த நடிப்பு வந்து முக்கியமான காரணம். அதுவும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக இரு, நீ வந்து இன்னும் நல்லா வருவ, நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் கூட நடிக்கவும் செஞ்சுட்டேன் இப்போது. ஸோ அவர் அந்த இதில் இன்டர்வியூவில் சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. ஏன்னா அவர் மாதிரி ஆட்கள் பேசும்போது இண்டஸ்ட்ரி நோட்டிசஸ் யூ. கரெக்ட். எனக்கு என்னன்னா மக்கள் வந்து ரசித்து பார்த்தா சம்பளம் அதிகமாகவே தவிர இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்கள் நம்மளை ரசித்து அவங்களோட அவங்கள கூட கொலாப் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு அந்த வேலையோட இது ஸ்பெக்ட்ரம் பெருசாக ஒன்றும். நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்து நம்மளை வந்து காசு பண்ணணும், நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் வந்துட்டு போன கேள்வி கேட்ட சொன்ன பதில் தான். நம்ம ஸ்கில் செட் கொடுக்கறதுக்கு ஒரு இது தேவை. ஸோ நம்ம ஸ்கில் செட்டை வந்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்க தான் நம்மள்ட்ட நம்மளுக்கு இவனுக்கு இது நமக்கே தெரியாத சிலதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க ஆஸ் அ கோ ஆர்டிஸ்ட் மாதிரி. ஸோ லோகே என்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு அதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது ஐ திங்க் த இண்டஸ்ட்ரி நோட்டிஸ்ட் மீ. அண்ட் போஸ்ட் தட் இன்டர்வியூ, போஸ்ட் தட் லோகேஷன் இன்டர்வியூ, I felt I was more visible in the cine space to other artists, to other directors, other cinematographers, other writers, other actors. So it was amazing. கரெக்ட். அதுவும் வந்து அவர் நார்மலாக வந்து அவன் நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லலை. அவன் நிற்பான், அப்படியே கை பின்னாடி கட்டி நிற்பான், ஆனால் அவன் என்கிட்ட ஏதோ சொல்கிறான். லைக் அவர் வந்து ஜஸ்ட்டு நீ அந்த போஸ்டரில் இருந்ததை பார்த்தே வந்து எனக்கு ஃபெல்ட் வெரி ஹாப்பி. லைக் நான் ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நான் அந்த படம் பார்க்கல. பட் இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். என்னடா பண்ணியிருப்பான் அவன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மைண்ட் ப்ளோயிங் படம். வேற லெவலாக இருந்துச்சு யுவர் கேரக்டர் அதில். அண்ட் ஸோ எஸ், ஆஃப்டர் ஜில் ஜங் ஜக் யுவர் ஜேர்னி ஒரு 10 years கரெக்டாக, எக்ஸாக்டாக 10 years நினைக்கிறேன். ஸோ அந்த ஜேர்னி டில் நவ் 29, இப்போ அடுத்து யுவர் பிக்கி இஸ் கம்மிங். ஸோ இது வரைக்கும் அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? ஹாப்பி நீ சொல்லுவ, பட் ஐம் இல்லை அப்படிலாம் கிடையாது. இல்லையா? நீ எல்லா வாட்டியும் ஒரே பதிலாக சொல்ல மாட்டேன், நீ அதுக்குள்ளே முடிவுக்கு வராத. 10 years ஜர்னி அப்படியே நான் ஸ்பிட் பண்ணி சொல்லிடுறேன். 5 years ஸ்பிட் பண்ணுறேன் நான். ஏன் 5 years ஸ்பிட் பண்ணுறேன்னா 2016 to 2020 ஒரு ஃபேஸு, 2020 to 2026 ஒரு ஃபேஸு. இந்த நடு வந்து 4-6 அப் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். அந்த நடு வந்து ஒரு கிரே ஏரியா. அது வந்து 2020 and 2021 வந்து கோவிட். ஸோ அதுதான் அந்த ஷிஃப்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 5 to second 5. 2016 to 2020 வந்து நான் வந்து பயங்கர ரிலீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஓகே நம்ம ஐ ஹவ் டன் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணிட்டோம். ஜில் ஜங் ஜக்குன்றல ஜங்கு நான் இதுக்கப்புறம் சினிமா வந்து நம்மளை நோட்டீஸ் பண்ணலன்னா என்ன, இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஐ ஹவ் கிவன் த பெஸ்ட் வாட் ஐ கேன் டூ, இனிமேல் ஆஃபர்ஸ்லாம் வந்துடும், நான் தள்ளி தீர்த்துடலாம், நடிச்சு தீர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் நடந்தது. அந்த முதல் கனி கிடைச்சிது, ரெண்டாவது கனி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணேன், உடனே சித்தார்த் சார் கம்பெனிலே ஒரு படம் பண்ணேன், அவள்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து ஐ ஆல்சோ ஒர்க் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் அவள் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு த ரிலீஸ். நான் வேறு எந்த படமும் எடுக்கல, ஏன்னா எனக்கு எந்த படமும் வரல அந்த டைமில். ஸோ சித்தார்த் சார் மட்டும் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், இது கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஒர்க் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஐ ஆல்சோ ஆக்டட் இன் த ஃபிலிம். இட் வாஸ் அ பைலிங்குவல். ஸோ ரெண்டுமே பேசி நடிக்கணும். ஒரு சீனில் தமிழில் பேசணும். இட் வாஸ் நாட் டப்ட், இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்போக்கன் அண்ட் இது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் பேசணும், அப்புறம் ஹிந்தியில் பேசி நடிக்கணும். ஸோ அந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரும் கூட. அண்ட் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம். There was a lot of prosthetics involved, there were a lot of visual effects involved, a lot of action involved, plus 2 languages. It's a very new genre. ஹாரர்லாம் வந்து நம்ம பார்த்து மட்டுமே ரசிச்சு வேலை செய்கிறதுக்கு. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதுக்கப்புறமும் வரும்னு நினச்சேன். அப்புறம் நான் வந்து ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறது வந்து டுக் அ பேக் சீட், பிகாஸ் எனக்கு வந்து நடிக்கணும் தான் மெயின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து நான் இன்னும் திருப்பி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்ய போகல. அதுக்கப்புறம் நான் 2020 வரைக்கும் நான் பண்ணது ஒரே ஒரு படம் தான். 3வது படம் வந்து மாரி 2. இந்த 5 வருஷம் வந்து didn't turn out as I was expecting it. கட் பண்ணால் கோவிடில் வந்து தான் எனக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் வருது. என்னடா 5 வருஷமாக திரும்பி பார்க்குறேன் நான், 5 வருஷம் 3 படம் தான் பண்ணியிருக்கேன். சரி, ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நடித்தேன், கற்றுக்கிட்டேன். சரி, பிள்ளைங்க ரிலீஸ் ஆகி 5 வருஷம் நீ பெருசாக பண்ணிடுவோம், நிறைய படம் பண்ணுவோன்னு நினச்சோம். 3 படம் தான் பண்ணியிருக்கேன் நீன்ற மாதிரி ஒரு ஹிட் எடுக்குது. சரி, வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கோவிடு, லாக்டவுனு, ஒன்றும் கிடையாது.
வீட்டில் உட்காந்துட்டு கசின் வீட்டில் உட்காந்துட்டு மாறி எப்போ டைம் கிடைக்குதோ முடிஞ்ச எப்போ பாஸ் வாங்குறனோ அந்த வெளியே போகிற பாஸ் வாங்கி கசின் வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து படம் பார்க்குறது, இல்லை என் வீட்டில் உட்காந்து படம் பார்க்குறது, ஏதாவது சமைக்கிறது. இது இல்லாமல் நடுவில் உட்காந்து 5 வருஷம் என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னு யோசிக்கிறது மட்டுமே போயிடுச்சு. பயங்கர டிப்பு வந்து தாட் ப்ராசஸே வந்து ஐயோ என்னடா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் அந்த 1.5 வருஷம். அங்கே வந்து நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, எதுவாக இருந்தாலும் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அடுத்த 5 வருஷம் எது கையில் கிடைக்குதோ எடுத்து நம்ம பண்ணிடுவோம். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். பட் அப்போ கூட சினிமாவை கிவ் அப் சினிமா பண்ண வேற எதுவும் தெரியாது நமக்கு. வேற எதுவும் தெரிஞ்சா தானே நமக்கு வேற அது தவிர வேற எதுவும் தெரியாது. வேற இன்ஜினியரிங் ஒழுங்காக படிச்சிருந்தா இன்ஜினியரிங் போயிருக்கலாம். நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இதுக்குள்ளே வந்துருச்சு. நீ வந்து வேற ஏதாவது இப்போ ட்ரேடிங்கு வேற ஏதாவது கற்றுருக்கலாம். ஒன்றும் கற்றுக்கல. சினிமாவில் என்ன பண்ணலான்னு மட்டும் தான் கற்று வச்சிருக்கேன். அதில் தான் எதாவது பண்ண முடியும். ஆனால் இந்த டிப்பில் உட்காந்து ஒரு மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும்போது அதுவே ஒரு 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 புது கனியை வந்து என் கையில் கொடுத்தது அந்த அந்த லாக்டவுன். அது என்ன கனினா ஓடிடி அப்படின்ற ஒரு கனி. அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. வெப் சீரிஸ்க்கு மார்க்கெட் வருது. ஸ்ட்ரெயிட் ஓடிடி ஃபிலிம்ஸ்க்கு மார்க்கெட் வருது. கட் பண்ண அடுத்த 5 வருஷம் இருக்குல்ல, ஃப்ரம் 2021 to 2026 ஐ ஹவ் டன் லைக் 5-6 சீரீஸ், வெப் சீரிஸ். ஒரு தெலுங்குல வெப் சீரிஸ் பண்ணிட்டேன். ஒரு 4-5 வெப் சீரிஸ் தமிழில் பண்ணிட்டேன். ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. படங்கள் வந்து ஆனால் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நடிக்கல. 3 படம் தான் பண்ணியிருக்கேன். யாருக்கும் ரீச் போய் சேரலை. ஃபைட் கிளப்ன்ற ஒரு படம் தான் பண்ணேன். அதுவும் 2023 பண்ணேன். பட் ஐ கேவ் எவ்ரி திங் ஃபார் ஃபைட் கிளப். நான் வேற எந்த சின்ன கேரக்டர் கொடுக்கலான்னு சொல்லி வந்த படங்கள் எதையுமே நடிக்கல. எதர் ஓடிடியில் நடித்தேன். ஃபைட் கிளப்ன்ற ஒரு படம் பண்ணேன். அண்ட் ஐ கேவ் எவ்ரி திங் ஃபார் இட். ரைட் ஃப்ரம் த லுக். நீ பார்த்துருப்ப முடி வச்சுட்டு முடியல. gave everything and it was seen that yeah this fellow has given everything for it. yes Yeah. so that one film which turned around my career இப்போ நான் பார்த்தேன்னா it was Fight Club. அண்ட் ஃபைட் கிளப்க்கு அப்புறம் நான் இப்போ 2 படம் பண்ணிட்டேன் within a span of 1.5-2 years. அண்ட் இப்போ பார்க்குற வரைக்கும் என்ன இருக்குன்னா அடுத்த 5 வருஷம் வந்து ஐம் கோனா பி டூயிங் many more films. ஸோ இட்ஸ் அதுதான். ஸோ இப்படி தான் அந்த 10 years இருந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹேப்பன். 29 அண்ட் DC வந்து ஹேப்பன் லைக் தட். உடனே அப்படியே ஆரம்பிச்ச உடனே 2 படம் அப்படியே ஒரு இதில் போய் முடிச்சிட்டோம். அதே மாதிரி உனக்கு திஸ் இயர் இஸ் ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டண்டான வருஷம். வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் கரியர், ஃபிலிம் கரியர். டெஃபினெட்லி ஏன்னா போத் ஆர் கோனா பி ஹியூஜ் டெஃபினெட்லி. ஸோ இந்த ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடாக இருக்கட்டும், இல்லை இந்த படம் வராத காலகட்டங்களாக இருக்கட்டும், இது கொஞ்சம் ப்ரூட்டலி ஹானஸ்டாக எனக்கு இது கேட்கலாமா நம்மன்னு தெரில. பட் இந்த ஜென்ரலாக அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் பையன், இந்த மாதிரி பயங்கரமாக வேலைக்கு போயிடுவான் அப்படி இப்படின்னு. பட் சினிமா அப்படின்னு சொன்ன உடனே ஜென்ரலாக நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து தே டேக் அ ஸ்டெப் பேக். என்னடா சொல்கிறான் இவன் சினிமாக்கு போகிறானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பீரியட் எப்படி இருந்துச்சு ஃபார் யூ வித் நாட் ஒன்லி ஃபேமிலி பட் இப்போ ஃபேமிலியாக எங்கேயா கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஜேர்னி ஏதாவது ஒன்று காதல அவ்வளோ இட் வில் ஹர்ட் அஸ். ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? அது பழைய கதைன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன, நான் காலேஜ் முடிச்சது 2012. 14 வருஷம் ஆகி போச்சு. இந்த 12 to ஜில்சம் செக் பண்ற வரைக்கும் தான் அந்த ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் நான் ஆக்சுவலி காலேஜ் முடிச்சுட்டு. ஸோ அந்த டைம்ல பெரிய இந்த சங்கடங்கள்லாம் இல்லை. திடீர்னு அந்த வேலையை விட்டது அந்த ஒரு 2-3 years தான். ஜில்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கே ஒரு அபரிவிதமான கான்ஃபிடன்ஸ், என்ன வேணா பேசிக்க அந்த மாதிரி ஆகி போச்சு எனக்கு. அது வரைக்கும் நம்மளுக்கே வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், எங்கேயும் போக மாட்டேன். வீட்டில் வந்து ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடக்கும், இதெல்லாம் தேவையா, நான் பண்ணலாமா அப்படின்னு. நிறைய வேற வேலை வாங்கி தரேன், துபாய்க்கு போறேன் அப்படிலாம் சொன்னாங்க. துபாய் அனுப்பிச்சு வேற வச்சாங்க. சித்தி அங்கே இருக்காங்க, போய் பார்த்துட்டு வா, கொஞ்சம் இருந்துட்டு வா அப்படின்னு. பிளான் என்னன்னா நான் துபாய் போய் பார்த்துட்டு துபாயோட லைஃப் ஸ்டைல்லாம் பிடிச்சிட்டு அங்கேயே வேலை வாங்கிட்டு பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போய் நல்லா ஊர் சுற்றி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. துபாய் லைஃப் ஸ்டைல்லாம் அழகா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. வெரி குட், தேங்க்யூ, இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் திருப்பி போறேன். நான் தாய்நாட்டுக்கே போறேன் சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் திருப்பி. அது ஒரு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அது ஜில்சம் வந்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு எனக்கு. அது என்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ்னா, நம்ம ஒரு படத்துல நம்ம வந்து ஒரு சீன் நடிச்சிட மாட்டோமான்னு ஆரம்பிச்சது. நம்ம வந்துட்டு ஒரு படம் ஃபுல்லா நடிச்சிருக்கோம். அதுவும் நம்ம பேரு போஸ்டர்ல நம்ம இருக்கோம். அது வந்தோடனே இல்லை, நம்ம எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு இருந்த செல்ஃப் டவுட் போயிடுச்சு. ஐ பிகேம் கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப் தட் ஐ கேன்
புல் திஸ் ஆஃப். நான் வந்து தெரியாமல் எடுத்துட்டோமோன்ற ஒரு கேள்வி வந்து அது வரைக்கும் இருந்தது எனக்கு. நம்ம வந்து தெரியாமல் ரொம்ப நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ, நமக்கு வந்து நீ சொன்ன ஸ்கில் செட்லாம் சொன்ன தெரியுமா, ஸ்கில் செட்லாம் இருக்கு, பட் இஸ் இட் இனஃப்? ஆர் தீஸ் தேர் ஆர் சோ மெனி டேலண்ட் அவுட் தேர். இப்போ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையும் நம்ம அப்பா ஆஃபீஸில் நடந்த ஃபங்க்ஷன்லையும் ஆடுறது வந்துட்டு அது ஓகே, அது டேலண்ட் தான். ஆனால் அதை உடச்சிக்கிட்டு இன்னும் பெரிய டேலண்ட்ஸோட பூல் ஆஃப் டேலண்ட்ஸ் தான் வந்துட்டு தே கம் அவுட் அஸ் டு டேக் அப் அஸ் அ கரியர். ஸோ அது நமக்கே வந்து அது பண்ணி பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ தில்ஜாக்கு வந்து கேம் மீ கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு கீச்சு எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் தான். அப்படியா, சூப்பர், தேங்க்யூ. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன் நான் நம்ம. ஆனால் இட்ஸ் ஓல்டு ஸ்டோரிஸ், நவ் இட்ஸ் ஆல் ஃபன். ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டம், கரியர், ஃபேமிலி, இதெல்லாம் தாண்டி நம்ம லெட்ஸ் நாட் கெட் இன் டு டீட்டெயில்ஸ், பட் ஜெனரிக்காக போகலாம். அவினாஷ் வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு சன், ஒரு இத்தனை கேட்டகரிஸை தாண்டி எனக்கு வந்து ஓன்ட்ட இதுக்கு முன்னாடி பேசினதுல வந்து நீ சுற்றி இருக்கவங்க நல்லா பார்த்துக்கிறேன்னா அது உனக்கே தெரியாது. ஓகே, இட் இஸ் லைக் நீ வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், நீ வந்து யூ செக் ஆன் பீப்புள். ஓகே, ஸோ அவினாஷ் வந்து ரொம்ப ஜெனரிக்கா கொஞ்சம் நம்ம யூத்ஃபுல் ஆடியன்ஸ்க்கு போகலாம். வாட் யூ திங்க் அபவுட் திஸ் காதல்? அம்மா ஏன்னா இப்பெல்லாம் கேட்குற, எனக்கு புரியல. காதலை பத்தி நான் என்னடா நினைக்கிறது சொல்றா. நீ ஒரு பதில் வச்சிருப்ப இதுக்கு? இல்ல பதில் இப்ப டக்குன்னு கேட்க உடனே வந்துட்டு இப்போ மக்களுக்கும் பேசணும், ஓட்டையும் பேசணுமா, அதான் ரொம்ப கிரேட். ஆஃப் பண்ணிட்டு நீ நான் கதையா சொல்லுவாங்க நிறைய. சரி, ஓகே. I think love is an essence in everything that happens in everyday life, in every living being நினைக்கிறேன். நீ காலைல அப்படியே போய் ஒரு ரோட்ல போய் நில்ல, ஒரு பஸ்ல அப்படியே ஒரு கூட்டம் ஏறி போகும், அப்படியே அவங்க மூஞ்செல்லாம் பாரு. காலைல வந்து எதுக்குடா வேலைக்கு போறோம்னா கிளம்பி போவாங்க. இந்த மாதிரி உலகத்துல எல்லாருமே காலையில ஏஞ்சி ஒரு ரொட்டீன்ல போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இதுங்கெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு உட்காந்து யோசியேன். எனி டீட் எனி லிவிங் பீயிங் டஸ். ஒரு நாய்க்குட்டில இருந்து மனுஷன் வரைக்கும், காலைல ஆஃபீஸ் போற மனுஷன் வரைக்கும் நீ யோசிச்சு பாரு. ஏன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ஃபார் சம்மன் தே லவ், டு கேர் ஃபார் சம்மன் தே லவ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் லவ் வந்து இந்த பிகர் பிக்சர்ல பாத்தீங்கன்னா it is an essence, either essence or absence in everything a living being does ன்னு நினைக்கிறேன். எசன்ஸ், அப்சன்ஸ். இது ஏன் கேட்டேன்னா, நான் வந்து அடுத்து 29 பத்தி பேச போறேன். அதுக்கு தான் இது வந்தேன். பிகாஸ் 29ல வந்து உன்னோட கேரக்டர் வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கும். அவன் வந்து உட்காந்து குடின்னு குடிப்பான். ஆனா நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சாவோ இல்ல நம்ம காதல்ல பிரச்சனையாவோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், முதல்ல வந்து அவன் தான் நிற்பான். நீ அதிகமா குடிக்கணும் போது நீ குடிக்காதரா அப்படின்னு நிறுத்துவான் அவன். அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து 29, which was ரொம்ப நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் யுவர் கேரக்டர் இன் 29. ஏன்னா நம்ம எல்லார் லைஃப்லயும் இருப்பாங்க, அந்த ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு ஆளே இருக்க மாட்டான். அப்படி ஒருத்தன் இல்லை அப்படின்னா உனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அவன் குடிச்சான் அப்படின்னா அவன் வந்து என்னெல்லாமோ பேசுவான். அவனோட எக்ஸ் பாஸ்ட் வந்து ஹில் ஸ்டார்ட் விடிய பேசுவான். ஆனா அவன் ஃப்ரெண்டும் அதே பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவன் அதை அலோவ் பண்ண மாட்டான். ஓகே, ஸோ அந்த ஒரு கேரக்டர் தட் யூ பிளேட் இன் 29 இது வந்து ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகிருக்கும் 100% டு a lot of people. ஸோ ஆஃப்டர் 29 உனக்கு வந்து இந்த மாதிரி லைக் யுவர் த அப்ரிசியேஷன்ஸாக இருக்கும், உனக்கு கிடைச்ச கொஞ்சம் ரெக்கக்னிஷன்ஸாக இருக்கும். ஹவு இஸ் இட் கோயிங் டில் நோ? இட்ஸ் பீன் ரியலி கிரேட். என்ன எப்படி சொல்றேன்னா, எனக்கே வந்துட்டு என்னோட கரியர்லயே வந்துட்டு நான் ஜில்லஞ்சக்கு அப்புறம் நான் காமெடியே பண்ணல, ஒரு லைட் ஹார்ட் கேரக்டரே பண்ணல. எனக்கு அது வந்து ரொம்ப வருத்தமா உள்ளுக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருந்தது எப்பயுமே. என்ன ரொம்ப சீரியஸ் கேரக்டர்ஸே நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பாத்தினாலுமே அப்படிதான் இருக்கும், எல்லாமே பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி சீரியஸ் ஜோன்ல தான் இருக்கும். நாட் நெசசரிலி வில்லன், பட் ஒரு மாதிரி சீரியஸான கேரக்டர்ஸ், மோஸ்ட்லி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இந்த ஜோன்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரத்னா நான் வந்து இது ஆஃபர் பண்ணும்போதே எனக்கு வந்து ஐ வாஸ் எக்ஸைட்டட் லைக் டு தி ஸ்கை.
சூப்பர், நான் வந்து பேக் டு ஒரு ஜோனுக்கு போறேன், எனக்கு ஒரு புது ஜோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒர்க் ஆகிறதே வந்து இப்போ மெசேஜ் எனக்கு இன்ஸ்டால படம் பார்த்துட்டு பேசுறவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, அண்ணா ஜில்லஞ்சக்கு அப்புறம் நீ வந்து சூப்பர்ண்ணே, இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், சூப்பர்ண்ணே, நீ இதையும் பண்ணுன, நீ வந்து சீரியஸா மட்டும் பண்ணாதானே அப்படின்னு சொல்றது வந்து பயங்கர இதுவாக இருந்துச்சு. அண்ட் நீ சொன்ன ஒரு இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தெரியுமா, நம்ம லவ் பண்ணிப்போம், நம்ம லவ் பண்ணி ஃபீல் பண்ணும்போது நம்ம குடிப்போம், ஆனால் ஒரு ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணும்போது குடிக்காதான்னு சொல்லுவோம் அப்படின்னு. லவ்ல வந்து நம்ம லவ் பண்ணும்போது அது பொண்ணுன்னு கிடையாது, ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஒரு விஷயத்த வந்து நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா லாஜிக் இருக்காது நமக்கு. லாஜிக் வந்து டேக்ஸ் அ பேக் சீட். ஆனா இன்னொருத்தன் ஒரு லவ் லவ் இன்னொருத்தன் பண்ற லவ்ல வந்துட்டு தான் நமக்கு லாஜிக் அங்கதான் தெரியும். நமக்கு எப்பயுமே தெரியாது நம்ம பண்ணும்போது லவ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், லாஜிக் வந்து செகண்டா தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் அடுத்தவன் பண்ணும்போது வந்துட்டு நான் பண்ண தப்பையோ இல்ல வந்து நான் செய்யாத ஒரு விஷயத்தையோ லாஜிக்கலா யோசிக்காததை நீ பண்ணக்கூடாது, நம்ம ஒரு செகண்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் தான் தெரியுமே இது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கரெக்ட். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு லவ் அட்வைஸ்ன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வாரி வழங்குவோம். எஸ் மச்சான் நீ என்னடா இப்படி போய் பேசுற, அப்படியே இதே நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் பண்ண முடியாது, அவனுக்கு சொல்றது கேட்க மாட்டோம். அதுதானே அது லவ்வோட ஜாயா தானே. லாஜிக் இருந்தா எப்படி லவ் பண்றது? லாஜிக் இருந்தா காலைல ஏஞ்சி வேணா வேலைக்கு போகணும், பஸ்ல பிடிச்சி சொல்லு, யோசிச்சு பாரு. ஏன்டா அதை பண்ணன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னு தான் இருக்கும். ஆனா உள்ள வந்து ஒரு லவ் இருக்கு, நமக்கு அப்பா அம்மாவுக்கு பாத்துக்கணும், இல்ல வீட்டுல தம்பிக்கு படிப்புக்கு, இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே. அந்த லவ் இருக்கிறதுனால தானே காலைல ஏஞ்சி எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு பஸ்ல பிடிச்சி ஒருத்தன் வேலைக்கு போறோம். ஆனா அந்த லாஜிக் கேட்டீங்கன்னா அவனுக்கு இட் டேக்ஸ் அ பேக். அதை யோசிச்சானு ஏன் அவனுக்கு தெரியாது, ஏன் வேலைக்கு போறேன், எனக்கு இதெல்லாம் ஒரு இதுவா, காலைல வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், படுத்துறோம், இப்படி இதே வாழ்க்கைன்னு அவளை யோசிப்போம் தோணும் அவனுக்கு. பட் இட் டேக்ஸ் அ பேக் சீட். ஸோ வந்து அதான் சொன்ன லவ் இஸ் எசன்ஸ் ஆஃப் எவ்ரி டீட்னு சொன்னேன். உன் கேரக்டர் வந்து இன் 29 நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த ஒருத்தன் வந்து நம்மளை கடந்து போயிட்டே இருப்போம். எனக்கு வந்து சினிமா வரணும், நீ சொல்லுவ பத்தியா அந்த படம் ஃபுல்லா கட் பண்ணா அப்படின்னு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இப்போ கரண்டா ஒரு 2 லட்சம் பேர் அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஓகே, ஆனா அந்த கேரக்டர் வந்து நம்ம கடந்து போயிரும். நம்ம லைஃப்ல வந்து நிறைய கேரக்டர்ஸ் அப்படிதான். இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பான். ஓகே, அவன் வந்து சொசைட்டில அந்த அந்த கேரக்டர் இருக்கணும், பட் அவனை நம்ம ஈஸியா கடந்து போயிடுவோம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் எனக்கு வந்து கரியர்ல வந்து எனக்கு படம் இன்னும் கிளிக் ஆகல. என்கிட்ட நிறைய கதை வச்சிருக்கேன், கதையா வச்சிட்டு இருக்கேன் நான். ஆனா எனக்கு ஒன்றும் கரெக்டான ப்ரொடியூசரோ கரெக்டான ஒரு டீமோ கரெக்டான ஒரு இதுவோ அமையல. எனக்கு லவ்வும் பிரச்சனை, லவ் ஃபெயிலியர். நான் டெய்லி குடிப்பேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணுன்னா முதல் ஆளா போய் நிற்பேன். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அண்ட் யூ பிளேயிங் தட் அந்த ஒரு ப்ராப்பர் எசன்ஸை வந்து யூ ஜஸ்ட் brought it அவுட் இன் தட் மூவி. ரியல் லைஃப்ல எப்படி? அப்படியேதான், சேம் தான். அதுவும் டெய்லி குடிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல, லைக் சினிமா மேல காதல் இருக்கிறதுனால நீ சொன்னல ஈஸியா கடந்து போயிருவோம்னு சொல்லிட்டு 2 லட்சம் பேர் இப்ப சுத்திட்டு தான் இருக்காங்க. சினிமா மேல காதல் பண்ணிட்டு வாய்ப்பு கிடைக்காம சுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து அவன் காதல் சினிமால இருக்கிறதுனால அவனுக்கு மற்ற லாஜிக்லாம் எதுவுமே தெரியாது. அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து அதுலதான் இருக்கும். சினிமானா சினிமாக்காக என்ன வேணா பண்ணுவான், இல்லையா ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணா பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட எதுவுமே கிடையாது வந்து தெரியும் ஃப்ரெண்டுக்கு, ஆனா ஃப்ரெண்டு கூட இருக்கும், அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இவன் தான் வந்து நிற்பான். அவனுக்கு ஒண்ணு சினிமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப். மற்ற லவ் கிவ்லாம் வந்துட்டு சினிமாவா ஃப்ரெண்டான்னு வந்தா லவ் தூக்கி போட்டுருவான். சினிமா தான் ஃபர்ஸ்ட் வரும். சினிமாவா ஃப்ரெண்டான்னு வந்தாதான் அவனுக்கு ரொம்ப பஞ்சாயத்துல இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு எனக்கு நான் ரொம்ப ரிலேட்டபிள் கேரக்டர் ஆயிடுச்சு. எனக்கு நான் ஆக்டரு, ஆனால் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் நான் அவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். சினிமா பேச்சுலரா மெட்ராஸ் இருக்கிறவங்கள பல ரகம் இருக்கு. சினிமாக்கார பேச்சுலர் வந்துட்டு ஒரு தனி ரகம். அது தேர் வந்து அவங்களோட கம்பேரிசனே யாரு கூடயுமே பண்ண முடியாதுனால. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நிலையில்லாத வாழ்க்கை எல்லாருக்குமே. இவனுக்கு வந்து இன்னுமே நிலையில்லாத வாழ்க்கை. அடுத்த சாப்பாட்டுக்கிட்ட என்ன பண்ணலான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். வேலைக்கு போகவும் வந்து ஈகோ தடுக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வேணா கூப்பிட்டுருவானோ, நாளைக்கு வேணா மீட்டிங்ஸ் வர சொல்லிடுவாங்களோ, நாளைக்கு கதை சொல்ல கூப்பிட்டுருவாங்களோ, நாளைக்கு எங்கன்னா வந்து ஒரு போட்டோ ஷூட்டுக்கு நம்மள அசிஸ்டண்டா கூப்பிட்டுருவாங்களோ. அப்போ ஒரு இடத்துல வேலைக்கு சேர முடியாது. இப்போ சேரணும்னா மினிமம் ஒரு 6 மாசமா வேலை பார்க்கணும். நீங்க கூப்பிடும்போது போக முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டே இருப்போம். வெயிட்டிங் கேம் வந்து எங்களுக்கு வந்து பழகுனது, இருக்கிறதுலே பயங்கரமா பழகுனது. ஸோ எங்களுக்கு வந்து இது கிடைக்கும் போது நாங்கள் நல்லா நிச்சயமா யூஸ் பண்ணணும்னு நினைப்போம்.
ஸோ அந்த கேரக்டர் பிடிக்கிறது புரிஞ்சிக்கிறது ப்ளே பண்ணுறது வந்து பயங்கர ஈஸியாக இருந்தது. அந்த இந்த இந்த அழுது புலம்புற சீன் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி சீன் அதில். ஸோ அதுதான் ஆடிஷன் பண்ணேன் நான். ஓகே. அது ஹீரோயின் ஆமா. ஸோ அது ஓகே, அது கன்வின்ஸ் பண்ண டேரக்டரை. அவர் வந்து ரத்னா அது கன்வின்ஸ் ஆனோடனே உனக்கு மத்த எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு நிறைய பார்த்தேன். எப்படி முடிவு பண்ணாருன்னு யோசிச்சேன். அப்பதான் அவருக்குமே புரியும்ல, உன சினிமாக்காரன் தானே, அவனுக்கு தெரியாதா இது அப்படின்றது அவரு. ஆமா. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு பிளே தட் கேரக்டர். அண்ட் டாக்கிங் அபவுட் தட் சீன், ஒரு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை ஒய்ஃபையோ வந்து இனிஷியலாக அட்ரஸ் பண்ணுறதே வந்து சிஸ்டர் அப்படிமா. அண்ட் ஹீ ரியலி மீன்ஸ் இட். யா ஆஃப் கோர்ஸ். ஐ திங்க் பசங்களுக்குள்ள அப்படிதான் இருக்கும் ஜென்ரலி. அண்ட் ஒரு சீன், அந்த சீன் முடியும் போது ஒரு மாதிரி அப்படியே எலிவேட் ஆகி போகும்போது, விட்டு போனா நானே அர்த்து போட்டுருவேன் ஒன்று அப்படிமா. ஸோ அப்போ வந்து தட் சேஞ்சஸ் த ஹோல் சீன். ஏன்னா அது வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கோம், அந்த டைம்ல வந்து அர்த்து போட்டு போயிடுவேன் அப்படின்ன உடனே அந்த த ஹீரோயின் ஐ திங்க் அவளுக்கும் நிறைய விஷயங்கள் இதாகும். ஐ திங்க் ஷீ ஸ்டார்ட்ஸ் திங்கிங் அ லாட் அபவுட் இட். பட் சூப்பரா ஸ்டேஜ் பண்ணியிருந்தது அந்த சீன். வாஸ் ரத்தானா வந்து அது அந்த சீன் வந்து அந்த சீன் படிச்ச உடனே வந்துட்டு எனக்கு எப்படியாவது கிராக் பண்ணி ஓகே பண்ணி நான் நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துட்டேன். நான் 3 நாள் ஆடிஷன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நாள் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு, எனக்கு உறுத்தலா இருக்கு, நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பண்ணுவேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல போயிட்டு எனக்கு சரியா வரலாம், அடுத்த நாள் போய் கேட்பேன். பட் ஐ வாண்டட் டு கிராக் திஸ் ஆடிஷன் பிகாஸ் ஐ வாண்டட் டு டூ திஸ் ரோல். ஸோ I put in a lot of effort to make it happen, to convince ரத்னானா அந்த கேரக்டர் நான் தான் பண்ணி அவனை எப்படியாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண ஒரு கேரக்டர். அண்ட் இட் வாஸ் மோர் அவினாஷ் தேன் மணி. அப்படியா? ஆமா. ஓகே. இல்ல, எனக்கு சம்வேர் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட். நம்ம வந்து நீ நடிச்ச மாதிரியே இல்லை. இப்போ ஜில்ஜங் ஜக்கா இருக்கட்டும், இல்லைன்னா அவல்லா இருக்கட்டும், அதுலலாம் வந்து உன்னோட கேரக்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நீ சொன்னதுதான், இந்த படத்தோட கேரக்டர் வந்து அது நான் தான் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அதுல வந்து மணி அப்படின்ற கேரக்டரை தாண்டி எனக்கு ரொம்ப இட் வாஸ் அவினாஷ் வந்து அவனாவே இருக்கான் அப்படின்ற மாதிரி தான். மேபி ஐ டிட் தட். ஆனா அவினாஷ் வந்து அப்படி குடிச்சிட்டு திட்ட எல்லாம் பண்ண மாட்டான். அவினாஷ் வந்து ரொம்ப குடிக்க மாட்டான், குடிக்கிற தப்பு, பை தி வே டிஸ்க்ளைமர். சரி, கமிங் பேக் டு 29 நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி போறேன். ஸோ அவினாஷ் வந்திருக்கான்னு சொல்றேன். அவினாஷ் வந்து அவ்வளோ இதெல்லாம் பண்ண மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணாலுமே வந்து அது கோவம் இருக்குமே தவிர, கோவம் வந்து ஒரு டிஸ்கஷனா ஒரு ஆர்குமெண்டா இருக்கும், அது அங்கேயே முடிச்சிருவேன் நான். பொண்ணுங்க திட்டுறது, இது பண்றது, சண்டைக்கு போறது, பிரச்சனை பண்றது, அதெல்லாம் அவினாஷ்க்கு வராது, தெரியாது. ஜஸ்ட் த கேரக்டர் ஆஃப் யூனோ பீயிங் தேர். அந்த படத்துல கடைசி வரைக்கும் நீ உன் ஃப்ரெண்டுக்காக நினைப்ப. அவன் வந்து அவன் வேலைக்கு போயிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் அந்த டைம்ல நீ வேலை தேடி நீ வந்து கதை சொல்லி சுத்திட்டு இருப்ப. அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும், அவன் குடிப்பான், அவன் குடிக்கும் போது நீ உட்காந்து இருப்ப. கடைசியில நான் குடிக்க மாட்டேன். நோட் பண்ணியா படத்துல நான் சும்மா உட்காந்துருப்பேன். நீ சும்மா உட்காந்துட்டு இருப்ப. என்ன இதுக்கு? ஆனா ஏன் அவன் மட்டும் ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து ஆரம்பிச்சது ஷூட் பண்ணும்போது படத்துல. நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன், நான் கேரக்டர் வந்து ஒரு ட்ரங்க் அசிஸ்டன்ட் ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் செட்டுக்கு போனா நீ குடிக்கூடாது, அவன் மட்டும் தான் குடிக்கிறான். என்ன சொல்றீங்க? நான் என் கேரக்டரை குடிக்காத கேரக்டர் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால தாடி கீட்டெல்லாம் வளர்த்து ஒரு மாதிரி புஃப்னு இருக்கு நானு. நீ என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்லடா இது வேற, நீ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் படம் நடிக்க தான் புரியுது. குடிச்சு உளறி ஒரு பஞ்சாயத்து ஆகல ஹீரோ ஹீரோயின்ல படத்துல. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான், ஆனா அதை காட்டிக்க மாட்டான் வெளியே. அதனால வந்து இனிமே குடிச்சா இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கான்சியஸா ஒரு டிசிஷன் எடுப்பான், குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் இவன் சொல்லி இவன் சொல்லதை கேட்காம இவன் குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்மளும் குடிச்சா இவனை யார் பாத்துக்கிறான்ற ஒரு ஜோனுக்கும் போயிடுவான். அதே மாதிரி அந்த ஒரு சீன்ல வந்து த மெயின் லீட் வந்து அவன் கோவப்பட்டு ஒன்னு அப்படியே அடிக்க வரும்போது உனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி யுவர் எக்ஸ்பிரஷன் சேஞ்சஸ், அது உனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும்ல அந்த லைக் மூவில அந்த அதே செட்டப்ல. எனக்கு அது அந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அவன் வந்து எனக்கு வந்து அவன் கோவத்தை வெளியே கொட்டிடும்னு நினைக்கிறேன் நான். அவன் கோவத்துல இருக்கான்னு அவன் சொல்ல ட்ரை பண்றேன், உனக்கு ஒரு கோவம் இருக்குடா உள்ள, அது வேற மாதிரி வெளியே கொண்டு வாடா,
நீ வந்து பாக்குறவங்கலாம் போய் சண்டை வலிச்சிட்டு இருக்க, அதை பண்ணாத. அப்ப அந்த ஜோன்ல இருப்பான் அவன். கடைசியில் அவன் என் சட்டையை பிடிக்கும் போது வந்துட்டு அப்ப என்னையாவது எதாவது பண்றேன்னு ஒரு சொன்னா நான் பார்ப்பேன். வந்துச்சா வெளியே அதுதான் சொல்லு, பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவான். ஆனா நீ பேசவே மாட்டேற, எவனா எல்லாருக்கும் சண்டை வலிச்சிட்டு இருக்க. கடைசியா வந்து என் சட்டையை பிடிப்பான் அவன். ஓகே என்கிட்ட வந்துருச்சா அது சூப்பர், இப்பயாவது பேச அப்படின்னு பேச மாட்டான், கிளம்பி போயிடுவான். கரெக்ட். ஸோ அதுதான் யூ ஆர் தேர் ஃபார் த யுவர் ஃப்ரெண்ட் இன் எவ்ரி ஸ்டேஜ். கடைசியில் அவன் வந்து இன்னொரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறான் போது அங்கேயும் இருப்பேன். அங்கேயுமே வந்து அங்கே ஒரு பொண்ணு கேரக்டர் வரும், அங்கேயுமே வந்து யூ வாண்ட் டு யூனோ செட் திஸ் கை வித் தட் கேர்ள். ஐ திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் யாருக்காவது இல்லைன்னா கண்டிப்பா புடிச்சுக்குவாங்க. இட் வில் நாட் ஹேப்பன். அது வந்து அமையணும். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் கேரக்டர்ஸ் லைக் திஸ் நோ தே ஆர் வெரி லக்கி ஐ கெஸ். எனக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ யா பீப்புள் ஆர் லக்கி லைக் தட். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக் அந்த படத்துலயுமே வந்து யூ கீப் ட்ரிங்கிங் எவ்ரிடே. Okay. And which in real life, I'm not asking about you, but people who are, you know, struggling with movies, struggling to, you know, come up in their career. So அவங்கெல்லாம் வந்து towards the end வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டு இந்த சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஒரு நைட்டுக்கா இல்ல மறக்கிறதுக்கா தாண்டி இட் கைண்ட் ஆஃப் பிகம்ஸ் அன் அடிக்ஷன், ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி people are into a lot of different kinds of addictions they go into. So அது வந்து I think a lot of people should avoid நினைக்கிறேன். ஸோ இந்த சரக்கு இந்த மாதிரி விஷயங்களை இன் யுவர் கரியர் நம்மளுக்கு செட் ஆகல அப்படின்றத வந்து அடிக்ஷன் வந்து எஸ்பெஷலி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் திங். அது வந்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை, இட்ஸ் கிவன். ஆனா இது கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு வைங்களேன். இப்போ வந்து மேடை ஏறி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் ஐம் கோனா டெல் யூ, I'll put it this way. I'm a drug addict அப்படி நான் சொல்றேன். நான் drug addict, நான் சொல்றேன் உனக்கு. நான் ஒரு drug addict. In fact, I have it right now. I can show you. பயப்படாத, இதுதான் சொன்னேன். டென்ஷன் ஆயிட்டியா? டக்குன்னு என்ன பாக்கெட்ல இருந்து என்னடா இதுன்னு பாக்குறேன். ஐயா நான் சொல்றேன் மச்சான், அடிக்ஷன் நீ சொன்ன மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் அடிக்ஷன் பேசிட்டு இருக்கோம்ல. மோசமான அடிக்ஷன் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கிறது இதுதான். செல்போன் கிடையாது. ஐ எம் நெவர் அகைன்ஸ்ட் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி. செல்போன் தான் பிரச்சனைலாம் கிடையாது. செல்போன்ல இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. I'll name it this way. Short format videos ஆரம்பிச்சிருக்காங்க. அது பல பேர்கள் இருக்கு. அது வந்து அது பேரை சொன்னா வந்து ஒரு அப்ளிகேஷனோட இதுவா மாறிடும். நீ பழுத்துக்கிட்டு இப்படி தள்ளுற தெரியுமா, வச்சு தள்ளிக்கிட்டே இருக்க தெரியுமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்டடு. நான் வந்து மத்த சமுதாயத்துல அப்படி இருக்கு, நீ அப்படிலாம் இருக்காதீங்க அட்வைஸ்லாம் பண்ணல. நான் சொல்றேன் நான் அடிக்ட். எதுக்கு பண்றேன்னே தெரியாம உட்காந்து செல்போனை தேய்ச்சினே இருக்கேன் நான். இவன் ஈகோ எப்படி தெரியுமா ஃபீட் பண்றான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ப வைக்கிறான். உன்னை வந்து அதை பத்தி ஆராயணும், அது வந்து சரியா தப்பா அது ஒரு இதுக்கே கிடையாது. உனக்கு தோணுதுன்னா அதான் சரி. அந்த சரியை வந்து ரொம்ப சீப்பா வந்து இட் ஃபீட்ஸ் இன்டு யுவர் ஈகோ அண்ட் மேக்ஸ் யூ பிலீவ் தட் வாட் ஐ நோ பிலீவ் இஸ் ரைட். அது கூட விட்டுறலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா, உன் பிலீஃப் சிஸ்டமோட ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவனை ஹேட் பண்ண வைக்குது. அது ரொம்ப ஈஸியா ஹேட் பண்ண வைக்குது. And you know what, you are the drug dealer. கரெக்ட். நீ தான் கண்டென்ட் கொடுக்குறீங்க. கரெக்ட். இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்களை டிசைட் பண்றதே இந்த ட்ரக் தான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு படம் எப்படி போகணும், அது நல்லா ஓடுதா, நல்ல படம். we have lost our taste is what I feel. கரெக்ட். we don't இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் எது ட்ரெண்டிங்கா போகுதுன்றத பார்த்தா இன்னைக்கு நம்ம டிக்கெட்டே புக் பண்றோம் படத்துக்கு. கரெக்டா? நம்ம ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஐ லைக் திஸ் ட்ரெய்லர், எனக்கு இந்த ஜானர் பிடிக்கும், எனக்கு இந்த ஆக்டர் பிடிக்கும், இந்த ஆக்டர் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல நடிச்சிருக்காரா, இந்த ஆக்டர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரா, அதுக்காக படத்துக்கு போறதை நிப்பாட்டிட்டு ட்ரெண்டிங்ல எது இருக்கு, ஓகே பீப்புள் ஆர் எவ்ரிபடி இஸ் வாட்சிங், ஐ வாண்ட் பி a part of it, everybody is liking this, I want to try it.
Everybody is going to that restaurant. I want to go to that restaurant. Everybody is wearing this brand of t-shirt. I want to wear it. Where is your original taste? எனக்கு பிடிச்ச புக் எங்க, எனக்கு பிடிச்ச படங்கள் எங்க? நம்ம ஒன்று பிலீவ் பண்ணுறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் சொன்னான்னா அவனை ஹேட் பண்ண வைக்குது. அந்த பிரச்சனையை ஆராய்ச்சி இது சரியா தப்பான்ற போகிறதுக்குள்ளே விடுறது. அண்ட் இட் மேக்ஸ் யர் மைண்ட் ஸோ ஸ்டபர்ன். அது நல்லதில்லை, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கே. நான் வந்து இது பண்ணும்போது இப்போ கான்ஷியஸாக வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்க்ராலிங் பண்ணும்போது ஐ ஸ்டாப் மை செல்ஃப் ஃப்ரம் டூயிங் இட். அந்த அடிக்ஷன் வந்து நான் சொல்கிறேன், மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து டு எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி மாதிரி இருக்குல்ல. திஸ் இடியட், this short form videos, when you start scrolling, it feeds into you, your ego. It makes உன்னை வந்து அது வந்து எஸ்கேப் அதுக்குள்ளேயே உன்னை வச்சிருந்துல உன்னை வந்து உன்னை ஒரு டிசிஷன் எடுக்க வைக்குது. அண்ட் இட் ஆல்சோ மேக்ஸ் யூ பிலீவ் தட் இட்ஸ் யோர் டிசிஷன், விச் 90% I believe it's not yours. And it sorry to use it word, it fucks your mind so badly that your next option would be to go to a substance of your choice, and addiction will come. And it started deciding a lot of things for you நினைக்கிறேன். ஏன்னா see for example ஒரு கப்பிள் எடுத்துக்கோங்க, சண்டையில் இருக்காங்க அப்படின்னா பையனுக்கு வந்து அவனோட அல்காரிதம் how it functionsல he keeps getting reels that talks about women. அதாவது அண்ட் இவன் என்ன பண்றான், அதை வந்து ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். Perfect, yeah. அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் Yeah. பசங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரீல்ஸா தான் இட் கம்ஸ் கண்டினியூஸ்லி. ஓகே, அண்ட் இது வந்து இட் கேன் ஈஸிலி கெட் இன் டு யுவர் மைண்ட் அண்ட் யூ கனெக்ட் வித் த பர்சன், உன்னோட பார்ட்னரோ இல்லை உன்னோட ஃப்ரெண்டோ. இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங்ல இந்த நட்புல வந்து ஒருத்தர் தான் உண்மையா இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து உனக்கு பின்னாடி பேசுவான், அந்த மாதிரிலாம் ரீல்ஸா வந்துன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு வே யூ கோ யூ ரிலேட்டட் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் டேக் கப்பிள். நோ, பையனை பத்தி பொண்ணுக்கு வந்தாலோ பொண்ணை பத்தி பையனுக்கு வந்தாலோ தே ஸ்டார்டட் ரிலேட்டிங் டு த அதர் பர்சன். ஓ இவன் இப்படி தானே பண்றான் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் சம்வேர் இட்ஸ் அஃபெக்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஆர் இட்ஸ் அஃபெக்டிங் எவ்ரி சிங்கிள் திங். யா, சொசைட்டி ஆஸ் த ஹோல். எனக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா வரத்துக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்கு வந்து ஈஸியாக நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதில் நான் கான்சியஸாக டிசிஷன் எடுத்தது காரணமே அதுதான். ஏன்னா பிரச்சனை ஒன்று இருக்குது, சொசைட்டல் பிரச்சனையே ஒன்று எடுத்துக்கோங்களேன். சொசைட்டல் பிரச்சனை எடுத்தீங்கன்னா அதை பற்றி பேசுறது, அதை ஹெல்த்தியாக கொண்டு போகிறத விட்டுட்டு அது மாற்று கருத்து இருக்கிறவனை ஹேட் பண்ண வைக்குதுன்னா எவ்வளோ தப்பான ஒரு விஷயமா இருக்குது பாருங்களேன். அதுவும் வந்துட்டு ஓசியில் கிடைக்குது உங்களுக்கு. நான் சொன்னல, ஒருத்தன் கூடவே இருப்பான், ஆனால் நீ சொன்னதானே கரெக்டு அப்படின்னு ஒரு சம்ச்சா அடிப்பான், ஜாலரா அடிப்பான், ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கூட வச்சு சுற்றிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அவனே பெட்டர் நினைக்கிறேன். ஆமாம், அவனே பெட்டர், ரெடி போடா அப்படின்னு அவனே அனுப்புவான். அனுப்ப முடியல, அவ்வளோ அடிக்டடாக இருக்கான் அவன். இவன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறான். ஆனால் வந்து இவன் வந்து நல்லவனே கிடையாது, இவன் நல்லதே கிடையாது. இது எல்லாருக்குமே பிரச்சனையாகும் ஃப்யூச்சரில். இப்போ அதை யூஸ் பண்ணி மக்களை வந்து இது 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 பெச்சு இதை லாபம் பண்ணுற ஆளுங்களுக்கு எல்லாருமே வந்து எந்த தரப்பாக இருந்தாலும் சரி சொல்கிறேன், உங்களுக்கே அது அடிக்கும். You will have you would have created some monsters out there with this. And I think as we speak it's happening. I believe some places it's happened in a very large scale, some issues பொறுத்தவரைக்கும். அண்ட் வந்து இந்த அடிக்ஷன் தான் எதுக்கு இப்படி வந்துச்சுன்னே தெரில. நீ அடிக்ஷன் பேசணும்னு ஏன் மைண்டுக்கு இது வந்துச்சுன்னு தெரில. நான் இப்போ ரொம்ப வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் இதுக்குன்னு நான் ஃபீல் பண்ணது கொஞ்ச நாள் மட்டும் தான் பண்ணேன். அது இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பொண்ணு பேசலனா வந்து சண்டையில் பேசலனாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து ஒரு மாதிரி அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இப்போது அது எந்த அளவுக்கு வந்து நம்மளோட எமோஷன்ஸே வந்து ரொம்ப அது எனக்கு எக்ஸாக்டாக அது வந்து எமோஷன்ஸை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வைடன் ஆக்கிருச்சா இல்லை சுருக்கிருச்சான்னு தெரில. ப்ளூடிக்கை பார்த்தா பிபி ஏறுது, என்ன சீனில் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ ரிப்ளை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஹாஸ் கம் டு தட் எக்ஸ்டென்ட் வேர் யூ ஆர் நாட் ஈவன் ஷுர் ஆஃப் ஹவ் யுவர் எமோஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங். நமக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி வைடர் ஆயிடுச்சா இல்லை நம்மளை வந்து எமோஷன்லெஸ் ஆக்கிடுச்சா அப்படின்னும் தெரில. இட்ஸ் ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷனில் இருக்குது. யூ ஆர் அலௌட் டு ஃபீல் யுவர் எமோஷன்ஸ். யுவர் எமோஷன்ஸ் ஆர் யுவர் எமோஷன்ஸ் ஹவெவர் யூ ஃபீல் இட். பட் அதுக்கு ஒரு டைம் கொடுப்போம்ல, அழுவோம், புலம்புவோம், பசங்களை கூப்பிட்டு பேசுவோம், அது ஒரு ப்ராசஸ். அந்த எமோஷனை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு டைம் எடுக்கும். அதுலேருந்து வெளியே வர்றது இல்லை, அந்த எமோஷனை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணணுமோ அடுத்த கட்டத்துக்கு அதுக்கான டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் பர்சனலி. மேக்ஸிமம் வித்
your loved ones. You sit and talk it out with them before getting into this. And நீ வந்து நம்ம எமோஷனுக்காகவே இதுக்குள்ளே போகல, ஆனால் இவன் அதை தான் பண்ணுறான். அதை ஃபீல் பண்ணவே விடமாட்டான் அந்த எமோஷன். நம்மளே வந்து அந்த எமோஷன் ஃபீல் பண்ணும்போது அது புரிஞ்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோ அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுறதோ வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். அது உண்மையான எமோஷன் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து it creates fake emotions into you. It makes you a person which you are not. You think that is you, but that is not you. And it is very, very dangerous is what I feel. எல்லாருக்குமே. And அதான் டாக்கிங் அபவுட் எமோஷன்ஸ் ஆல்சோ, லெட்ஸ் டாக் லிட்டில் பிட் அபவுட் மென். யாருமே பேச மாட்டாங்க ஆக்சுவலாக. எல்லாம் வந்து லைக் ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங் டு கீப் ஆன் டாக்கிங் அபவுட் விமன், பட் பீப்புள் டோன்ட் டாக் அபவுட் மென். நம்மளை சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? அழுதுனா என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பையனா அழுகுற. என்னடா ஆம்பளை பையனா இருந்துட்டு அழுகுற? என்னடா அழுதா? என்னடா ஆம்பளையா நீ? என்னடா அழுகுற அப்படிம்பாங்க. பட் ஐ சம்வேர் ஃபீல் தட் இம்பார்ட்டன்ஸ் ஷுட் ஆல்சோ பி கிவன் ஃபார் எமோஷன்ஸ் லைக் தட், இல்லையா? நான் அழுவேன். இதில் என்னது ஆம்பளை பொம்பளை, மென் விமன் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டராக மாற்றி வச்சுருக்காங்க. நீ அழக்கூடாது ஏன்னா நீ ஆம்பளை, நீ அழணும். அழுதுன்னு வச்சுக்கோங்க, என்னடா பொண்ணு மாதிரி அழுவுற அப்படிம்பாங்க. ஏன் பொண்ணுங்க தைரியமா இல்லையா? பொண்ணுங்க எல்லாம் இது பண்ணுறது இல்லையா? பசங்க இது வந்து ஒரு மாதிரி ஒரு சொசைட்டியாகவே வந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். ஐ திங்க் இது ஒரு ஜென்ரேஷனாக வந்து இப்போ நம்ம ஜென்ஸி பேசுகிறோம், இப்போ வந்து ஜென் ஆல்ஃபா, ஜென், இப்போல்லாம் ஜென்ரேஷன் தாண்டி எல்லா விஷயமும் மாறுதே தவிர இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இட்ஸ் பீயிங் த சேம். யூ பீயிங் அ மேன், யுவர் எமோஷன்ஸ் ஆர் லைக் திஸ். யூ பீயிங் அ கேர்ள், நீ இப்படி தான் எமோட் பண்ணணும், நீ இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ பீயிங் அ மேன், பீயிங் ஒரு மாதிரி seen a lot of struggles, lot of these things. Breaking out னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ how did you handle that? அந்த ஒரு ஃபேஸ். நான் சூப்பராக அழுவேன். வெக்கப்படம் கூச்சப்படாமல் அழுவேன். எல்லாரும் மூலியமா தனியாவா? அழுவு வந்துச்சுன்னா அழுதுருவேன். இடம் பொருள் எவ்வளோலாம் நான் பார்க்கறது கிடையாது. அழுவு வந்துச்சுன்னா அழுதுருவேன். ஐ ஆல்வேஸ் பீன் லைக் தட். நான் அழுத பார்க்காத பீப்புள் வந்து வெரி ஃபியூ தான் நினைக்கிறேன். இப்போது கொஞ்சம் வருஷங்களாக வந்து அழுகுற மாதிரி ஒரு இது எதுவும் நடக்கலை. அந்த அளவுக்கான எமோஷன்ஸ் எதுவும் நான் ஃபீல் பண்ணல. பட் நீ சொன்ன அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸஸ்லாம் வந்துட்டு ஹெவியாக நான் அழுது பார்க்க. எனக்கு ஒரு 10 வருஷமாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வச்சுக்கேன், என்னை கூட வந்திருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. காலேஜில் எல்லாருமே பார்த்துருக்காங்க நான் அழுதது. என்னோட க்ளோசஸ்ட் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க நான் அழுததை. சில டேரக்டர்ஸ் கூட பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அழுததை. ஐ திங்க் நம்ம இப்போ பேசுகிறோம்ல, மென் க்ரைங், மென் இப்படி தான் பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஒரு வேர்ல்டு ஃபெனாமினே வந்துட்டு ஒரு வேர்ல்டு மூமெண்ட்டே வந்து ஆரம்பிச்சிது ஒரு சில டிகேட்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிது. அண்ட் எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட், ஃபெமினிசம் சொல்லிட்டு. தே திங்க் ஃபெமினிசம்ன்ற பேரை கேட்டோன்னே தே திங்க் தட் இட்ஸ் அ உமன்ஸ் மூமெண்ட். இட்ஸ் நாட். ஃபெமினிசம் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஃபெமினிசம் இஸ் ஃபார் மென் அண்ட் விமன். விமனோட ரைட்ஸ்க்காக ஆரம்பித்த மூமெண்ட் வந்துட்டு it also speaks about men வந்துட்டு men should also be men need not take up all the responsibility. Men need not always be fierce. Men need not always hold in your emotions and take up all the responsibilities in the world. Feminism talks about equal space for both men and women, and men are allowed to cry, men are allowed to feel, men are allowed to emote, men are allowed to not be certain things which they are. So feminism not be okay. Not be okay. Not be a man. You are allowed to not be a man because அந்த be a man அப்படின்றதே it's a very man வந்து என்ன man definition. ஆமா, என்ன man? அதான் என்ன man கிடையாது. அப்படி இது வந்து ஃபெமினிசம் மூவ்மெண்ட் வந்துட்டு பெண்களுக்கான மூவ்மெண்ட்டாக வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இட்ஸ் வேர்ல்ட் மூவ்மெண்ட். இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. இட்ஸ் ஃபார் மென் ஆல்சோ. இட்ஸ் ஆல்சோ சேஸ் இட்ஸ் ஓகே. யூ நீட் நாட் டேக் அப் எவ்ரி திங். இட்ஸ் எனிபடி கேன் டூ எனி திங். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்க வேணாம்னு ஃபெமினிசம் தான் பேசுது. ஆனால் வந்து ஃபெமினிசம் சில மென் ஃபெமினிசம் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு தான் ஆதரவாக பேசுகிற மாதிரி நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது தெரியுமா ஃபெமினிசம்லாம்? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கத்தி சொல்லணுன்னு இருக்கும். டேய்
ஃபெமினிசம் வந்ததால் தான்டா வந்துட்டு மொத்த பொறுப்பையும் நீ எடுக்கிறது இல்லை, பாதி பாதியாக பிச்சுக்கிறோம்டா ஒரு லைக் ம், இந்த ஒரு சோஷியல் ப்ரெஷர் இட்ஸ் பீங் கிரியேட்டட் ஃபார் மென்னோ, இதே வந்து மேட் மென் வெரி வீக். விமன் ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்க வந்து mind blowingly strong, but it is projected in a way that they are not strong. Men are the strongest being, but no, men are more men have become weak. Men are weak. men are very very insecure, including me. very very insecure. Same. அதனால தான் வந்து விமனை வந்து இத்தனை வருஷமா வந்து போட்டு அடைச்சி ஒடுக்கி வச்சது காரணமே வந்து இன்செக்யூரிட்டி தான். ஓகேவா? அண்டு போதும் வந்து நீயே வந்து எல்லாத்தையும் ஏற்று நீயே வந்து இழுத்துட்டு போய் எல்லாம் பண்ணுறதுலாம் போதும். அதுக்கு தான் வந்து எல்லா பொறுப்பையும் நீ எடுத்துக்காதன்னு தான் அது ஃபெமினிசம் தான் பேசிச்சு. ஸோ லெட்ஸ் எம்ப்ரேஸ் ஆல் த குட் திங்ஸ் குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ் விச் both the genders have, and don't be pressurized into the society telling you to be in a certain way. For everybody is what I feel. Men, women, any gender for that matter. ஸோ ஐம் glad you asked about this. யாருமே இந்த இன்டர்வியூஸில் வந்து இதை பற்றி கேட்டது கிடையாது. It was just a conversation, not planned though. But yeah, also இது வந்து it has to be spoken. ஏன்னா people really don't talk about it. இது வந்து more than நீ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you take decades of people talking about women, talking about how a woman should be. நம்மளோட கல்ச்சராக இருக்கட்டும், நம்மளோட இந்த சம்பிரதாயங்கள், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், யூ டேக் உலகம் ஃபுல்லாவே எந்த மதமா இருந்தாலும் எந்த கல்ச்சரா இருந்தாலும் that will always revolve around a woman. கரெக்ட். ஏன்னா ஒரு பொண்ணு இப்படி இருந்தாதான் குடும்பம். It was started by a man. Yeah. அதான் சொன்னேன், இன்செக்யூர் மேக்ஸ் நம்பர். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல உலகத்துல வந்து இருக்க முடியும். கரெக்ட். இந்த கல்ச்சுரல் இது எல்லாமே வந்து எப்பவுமே ஒரு பெண்ணை சுத்தி தான் இருக்கு. பையன் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணா எங்க குடும்பம் என்ன வருது? என்ன I've heard women supporting that பெண்களுக்குன்னு சில ரோல்ஸ் இருக்கு, அது பெண்கள் தான் பண்ணணும். Because they were brought up in that way. அவங்களுக்கும் அதுதான் ஃபீட் பண்ணிருக்காங்க. This is not a girl who is from உலகத்தை பார்க்காத பொண்ணுலாம் கிடையாது. நல்லா படிச்சு ஒரு நல்ல நாட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு ஷி ஹாஸ் அ ஃபேமிலி தேர் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்துமே இது கேட்க இருந்தது. ஸோ யூ காண்ட் ஹெல்ப் இட். பட் ஸோ இப்படி தான் இருக்கணும்னு யாரை சொன்னாலுமே அது தப்பு தான். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் தான். அது பெண்களுக்கு சொன்னாலும் சரி, ஆண்களுக்கு சொன்னாலும் சரி, இட்ஸ் ஓகே. இந்த ப்ராசஸில் வந்து சம்வேர் வி ரியலி இப்படி நீயா நானா இல்லை பெண் ஆண் இதில் வந்து சம்வேர் வி லாஸ்ட் lot of things in life is what we lose ourselves. The joy of being yourself இருக்குல்ல, what I like to be, how I like to be, அதை லூஸ் பண்ணிட்டோன்னு. what is the point of living your life? that is what growing up does to you. நீ வந்து இவ்வளோ வெள்ளத்தாடி எப்படி வந்து நினச்சேன். கரெக்ட். there is what growing up does to you. again நம்ம வந்து ஒரு மாதிரி மைண்ட்ல வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க போய் பிளே ஸ்டேஷன் விளாடலாம்னு யோசிப்போம். எங்க போயிட்டு அடுத்து ஒரு 4 பேரை கூப்பிடுறோம், இருக்கிறத வச்சு கிரிக்கெட் ஆடுவோம், இருக்கிறத வச்சு கல் அடிக்க வச்சு 7 stones ஆடுவோம். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் growing up no, that is more stress, that is more pressure, because you start to handle a lot of things like that. So we had forgot a lot of things in life like that. கடைசியா எப்போ மச்சான் ஃப்ரெண்ட்ஸோட ரோட்ல கிரிக்கெட் ஆடின ஜாலியா? ரோட்ல ஆடி டர்ஃப்ல ஆடினோம் ஒரு few weeks back. that is fancy now. just இந்த செவுத்துல கோடு போட்டு. மச்சான் உனக்கு தெரியும், நான் வந்து குவார்ட்டர்ஸ்ல இருந்த ஆளு. அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாபு, குவார்ட்டர்ஸ்ல இருந்த ஆளு. நான் வந்து விளையாட்டு தான் வேலையாக வச்சுருந்தேன். டெய்லி முட்டி தேய்ச்சி அடி வாங்கி திட்டுவாங்க, வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதே கிடையாது. வெளியே பக்கெட் வச்சுட்டு காலை கழிட்டு உள்ளவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்த ஆள் தான் நான். எனக்கு வந்து காலேஜ் வரைக்குமே நான் விளாண்டுருந்தேன். காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் விளாண்டுருந்தேன். ஏன்னா அங்கேயே ஹாஸ்டல் காலேஜ் கேம்பஸில் பேஸ்கெட்பால், வாலிபால் ஏதாவது ஒரு விளையாட்டே இருப்பேன். It's been really long bro that I went out and played. like generally ஒரு growing up does to you. you don't நம்ம சாதாரணமா பண்ணிட்டு இருந்த விஷயங்களோ, சாதாரணமா நமக்கு கிடைச்சிட்டு இருந்த விஷயங்களோ வந்து இப்போ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து அப்ப நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு உங்ககிட்ட இது இருக்காதுடா, இப்பவே அதை வந்து என்ஜாய் பண்ணுடா அப்படின்னு நமக்கு அப்போ அது தோணாது. பட்
சம்வேர் டவுன் த லேன் நீ உட்காந்து யோசிச்சுன்னு வச்சுக்கோயேன், சே இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக. ஆனால் நான் சொல்லிட்டா, ஒரு ஆக்டராக வந்துட்டு ஐ ஹாவன்ட் அச்சீவ்ட் ஃபேம் இன்னும் அந்த தெருவில் நடக்க முடியாத அளவுக்கு ஃபேம் நான் அச்சீவ் பண்ணல. ஆனால் பார்ட் ஆஃப் மீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். நான் வந்துட்டு நீ ஆக்டரு, நீ என்ன இங்கெல்லாம் போய் இதுக்கு நடந்து இப்படிலாம் சுற்றிட்டு இருக்க, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டான். முக்காசி பேர் நான் தாடி கிடிமா தொப்பியை போட்டு இப்படிதான் சுற்றின்னு இருப்பேன் நான். ப்ளஸ் ஒரு படத்தில் ஒரு மாதிரி லுக் இருக்காது, என்னை பெருசாக கண்டுபிடிக்க மாட்டேன். கண்டுபிடிச்சாலும் அவனா இவன்ற ஒரு டவுட்லேயே வந்துட்டு போயிடுவானுங்க பாதி பேர். பேச வந்தாலுமே அப்படிமானுங்க ஆமாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இப்படி தான் இருக்குது. இந்த ஃப்ரீடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது எப்போ போகும்னு எனக்கு தெரில. பார்ட் ஆஃப் மீ வாண்ட்ஸ் டு தட். பார்த்தாலே வந்து நம்ம எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிக்கணும் நம்மளன்னு ஆசைலாம் இருக்குது. ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் அந்த ஸ்டேஜ், பட் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். இட் இஸ் a good thing, பட் ஐ ஹேவ் டு லேர்ன் டு பி தட். it is a good thing. But I want to enjoy this while I have it. இன்னும் அந்த முழு ஃபேம் வராதது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குட்டி அவினாஷ் உள்ள இருக்கான்ல, அவன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கான். பா நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது வேணும்னு இருக்குது. இந்த ஃபேம் இருந்தால் தான் ஆப்வியஸ்லி அதர் திங்ஸ் வில் ஹேப்பன். ஆனால் அது வைல் ஐ ஹேவ் இட் ஐ வாண்ட் டு லைக் நான் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் கம்ப்ளீட்லி என்ஜாய் இட். ஸோ நீ கிரிக்கெட் சொன்னோடனே டக்குன்னு வந்து அது யோசித்தேன் நான். ஆமாம், இனிமேல் நிறையவே இழக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேம் இஸ் அ வெரி டபுள் எட்ஜ் வேர்ட். ஸோ ஐ எம் ஆக்சுவலி எக்ஸைட்டட் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் ஐ விஷ் யூ கெட் தட் ஃபேம். ஐ எம் நாட் சேயிங் ஃபேம் வந்துட்டா இவனை வந்து இது அப்படிலாம் இல்லை, யூ ஷுட் கெட் தட். அதுதான் வந்து பட் ஐம் ஹாப்பி தட் ஐம் அவேர் ஆஃப் இட். லைக் இப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுது என்ன கிடைக்கல ரெண்டுத்துலையுமே ஒரு குட் சைடை பார்க்கறதுக்கான இது எனக்கு இருக்குன்றது வந்து ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ரியலி அவேர் ஆஃப் இட். ஸோ எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட். எக்ஸைட்டிங் டைம்ஸ். அண்ட் ஒரு மாதிரி உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம பையன் என்ன பண்ண போகிறான்டா அப்படின்ற மாதிரி இட் இஸ் ஃபீலிங் வெரி நைஸ். இட்ஸ் ஃபீலிங் வெரி சம்டைம்ஸ் சில விஷயங்களில் வந்து நம்ம வீட்டிலலாம் கொஞ்சம் அப்படியே எமோஷ்னலாக நம்மளை அப்படியே இது பண்ணி, ஸோ அதுவும் இட் வில் பி தேர் இன் அ வெரி குட் வே. ஐ எம் விஷிங் யூ ஃபார் தட் அண்ட் இட் வில் ஹேப்பன் நாட் வெரி லேட். வெயிட் பண்ணதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். பண்ணியாச்சு, 10 வருஷம் ஆச்சு ஜில்ஜங் ஜக் வந்து. வெயிட்டிங்கோட சுகத்தை பற்றி சொல்லி புரிய வைக்க முடியல என்னால். என்ன பண்ணுறது, உங்கள் வெயிட்டிங் ஒரு பயங்கரமான சுகம் இருக்குயா. அது வந்து ஈஸியாக கிடைச்சிட்டா இது கிடையாது. இல்லை நீ அதை ஈஸியாக சொல்லிடுற. ஒரு வெரி ரேர் திங் டு கோட் அ பைபிள். அந்த பழத்தை சாப்பிட முடியாது, ஃபர்பிடன் ஃப்ரூட்டை வந்து இது எடுக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெயிட் பண்ணி அந்த காய் காய்ச்சி அது பழமாயி அப்புறம் பறித்து திங்கிறதுல வந்து ஒரு செம கிக்கு இருக்குது. அது வந்து நீ வெயிட்டை வந்து அவ்வளோ இதுவாக நினைக்காது. இட்ஸ் நாட் அ பேட் திங் அட் ஆல். வெயிட் யூ கெட், அது ஒரு ஜாலி இருக்குது. நீயும் அதை அனுபவிப்ப, ஆப்வியஸ்லி அனுபவிச்சிருப்ப வாழ்க்கையில் நீ அட் சம் ஃபேஸ். பட் அது வந்து அது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படியே ஜாலியாக கடந்துட்டு போயிடணும். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் அப்படி தான் ஜாலியாக கடந்துட்டு போயிடுறோம். பட் அப்படி கடந்துட்டு போகிறதே இட்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு நோண்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு நிறைய அதை பற்றி யோசிப்போம், படுத்துட்டு ஓவர் திங்க் பண்ணுவோம். எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக தட்டி விட்டு ஓகே அப்படியா பார்த்துக்கலாம் அவ்வளோதானே. பார்த்துட்டு ஓவர் திங்க் அப்படின்னு சொன்னல, அது வந்து ஒரு மாதிரி எப்படி நடிச்சு காட்டுவோம். இப்போ படுத்துட்டு ஓவர் திங்க் பண்ணு, படுத்துட்டு ஓவர் திங்க் பண்ணுமா இப்படி தான் இல்லை நான் சொல்கிறேன். கோயிங் பேக் தேர் இட் ஹஸ் சேஞ்ச். எப்படி வந்து ஃபோன் வந்து இதுலேருந்து இப்படி மாறிச்சோ அந்த மாதிரி படுத்துட்டு ஓவர் திங்க் வந்து இதுலேருந்து. நைஸ். ஸோ யா ஐ திங்க் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஆக்சுவலி. அண்ட் வாட் நெக்ஸ்ட் இன் லைஃப்? நெக்ஸ்ட் கரியர் வைஸ் கேட்குறியா இல்லை? கரியர் தான். இப்போ பர்சனலாக பேசினா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம், அப்புறம் நைட்டு பேசலாம். கடை சாத்திடுவாங்க நினைக்கிறேன். ஜோக் யா நைட்டு பேசலாம். நெக்ஸ்ட் வந்து டிசின்னு ஒரு அமேசிங் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோனா brag about it. ஒரு நிமிஷம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக அவினாஷ் வந்து இஸ் கோனா கிவ் us some என்ன சொல்லுவாங்க ஸ்னீக் பீக் அபவுட் his next DC, which is ஆல்ரெடி ட்ரெய்லர், அப்புறம் திஸ் ராகா ஆஃப் ரிவெஞ்ச்னு ஒரு ட்ராக் வந்திருக்கு. இதெல்லாமே இட்ஸ் ஆல்ரெடி மேக்கிங் அ நாய்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஸோ நான் இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை ஐ எம் கன்க்ளூடிங். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் அபவுட் DC வில் பி ஆர் பார்ட் 2.
அண்ட் யா வெயிட் ஃபார் இட். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதை பார்க்கறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு வந்து அண்ணன் ஆண்டன் ஏற்படுத்தி தருவார். இப்போ ரிலீஸ் பண்ணால் என்னை வந்து கழுவில் ஏற்றி கொண்டுருவாங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இட் வில் பி ரிலீஸ்ட் ஆஃப்டர் த மூவி, மேபி ஆன் த டே ஆஃப் த மூவி ரிலீஸ். வில் பிளான் இட். வில் பிளான் இட். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் டிசி. ஸோ அவி எஸ் எஸ். உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய வீக்னஸ் ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் கழிச்சு நீ நானும் பேச ஆரம்பித்தது ஒரு, நான் வந்து உனக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆர் ஒரு வார்த்தை ஆர் டாபிக் சொல்கிறேன். ஓகே. டக்குன்னு உனக்கு என்ன பாட்டு தோணுதோ அது ஜஸ்ட் ஒரு 2 lines. ஓகே. லவ்